Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸை பற்றி படிக்கும் முன்னாடி குளுக்கோஸ்னால் என்ன அப்படின்னு சில இன்ஃபர்மேஷன் we are going to study. ஓகே, ஸோ குளுக்கோஸ்னால் என்ன? இட் இஸ் அ ஆல்டோ ஹெக்ஸோஸ். ஓகே, ஆல்டோனா என்ன? ஆல்டிஹைட். ஓகே, ஆல்டிஹைட். வாட் இஸ் ஆல்டிஹைட்? CHO. Aldehyde means what? CHO is there. Hexose. What is hexose? There are 6 carbon atoms are there. That's why it is called as what? Aldohexose. Okay. Next, it is optically active. So we know what is the criteria for optically active substance. It must possess asymmetric carbon. Okay. So glucose also contain 4 asymmetric carbon. How many asymmetric carbon? 4 asymmetric carbon. Students, here paranga, this is the structure of glucose. There are 1 2 3 4 5 6 carbon இருக்கு. The 6 carbon லையும் there is an aldehyde group. ஒரு கார்பன் என்னவா இருக்கு? aldehyde. Aldohexose அப்படின்னு பார்த்தோம். So aldehyde group is found at the first carbon. Second carbon is a asymmetric carbon. What is asymmetric carbon? The 4 valencies of carbon is satisfied by 4 different groups. பாருங்க, இந்த கார்பனுக்கு first aldehyde குரூப்பால் satisfy பண்ணிருக்கு. இந்த வேலன்சி ஹைட்ரஜனால, இந்த கார்பனோட இந்த வேலன்சி OH ஆல, கார்பனோட இந்த வேலன்சி இந்த பல்கியர் குரூப்பால் satisfy பண்ணிருக்கு. அதே மாதிரி we can study this carbon. It is also a symmetric carbon. இந்த கார்பனோட இந்த வேலன்சி ஒரு பல்கியர் குரூப், இந்த வேலன்சி OH ஆல, இந்த வேலன்சி H ஆல, இந்த வேலன்சி ஒரு பல்கியர் குரூப். அதே மாதிரி 4 asymmetric கார்பனும் இதில் ஒரு பிரைமரி ஆல்கஹால் CH2OH இருக்கு. So this glucose is called as what? D plus glucose. It is dextrorotatory. அதனால் அந்த குளுக்கோஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா டெக்ஸ்ட்ரோஸ். வாட் இஸ் தட்? டெக்ஸ்ட்ரோஸ். டெக்ஸ்ட்ரோஸ். ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் பை dextrorotatory? This glucose can rotate the plane polarized light in the clockwise direction. Okay, that's why it is called as what? Dextrorotatory. Dextrose. So structure of glucose. ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட், இந்த ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷனில் நம்ம எழுதுறது என்ன அப்படின்னா எலிமெண்டல் அனாலிசிஸ். என்னது? எலிமெண்டல் அனாலிசிஸ். MWனா மாலிகுலார் வெயிட் டிட்டர்மினேஷன் ஷோஸ் மாலிகுலார் ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ் இஸ் C6H12O6. ஓகேவா? ஒவ்வொரு எலிமெண்ட்டாக அனலைஸ் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு குளுக்கோஸோட ஃபார்முலாவை சொல்கிறாங்க. What is that? C6H12O6 is the formula of glucose. Next, second point. Okay, structure of glucose la second point என்ன பாருங்க, இந்த குளுக்கோஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. எதை வச்செல்லாம் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரோ அயோடிக் ஆசிட் HIயும் ரெட் பாஸ்பரஸ். ஓகே, இந்த டெம்பரேச்சர் வந்து 373 கெல்வினில் ரெடியூஸ் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை இந்த குளுக்கோஸ் கொடுத்துச்சான். ஒன்று வந்து என்னென்னா நார்மல் ஹெக்சேன். ஹெக்சேன்னா எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கும்? 6 கார்பன் ஆட்டம். அடுத்தது 2 அயோடோஹெக்சேன். ஓகே, 2 அயோடோஹெக்சேன். ஸோ 2 அயோடோஹெக்சேன்னால அதில் 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இதிலேருந்து ஒரு சின்ன க்ளூ நமக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸில் 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்? ஸோ பாருங்கள், குளுக்கோஸை ஹைட்ரோ அயோடிக் ஆசிடும் ரெட் பாஸ்பரஸ் வச்சு 373 கெல்வினுக்கு ரெடியூஸ் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு N-ஹெக்சேன் ப்ளஸ் 2 அயோடோஹெக்சேன். N-ஹெக்சேன் மேஜர் ப்ராடக்டாகவும் 2 அயோடோஹெக்சேன் மைனர் ப்ராடக்டாகவும் கிடைக்குது. அப்போ இதிலேருந்து நமக்கு குளுக்கோஸ் கண்டைன்ஸ் 6 கார்பன் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம்னா குளுக்கோஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்.
நம்ம பார்த்தோம் இட் இஸ் அன் ஆல்டோஹெக்சோஸ் அப்படின்னு. ஓகேவா? ஆல்டோனா ஆல்டிஹைட் குரூப் இருக்குதுன்னு அர்த்தம். ஹெக்ஸோஸ்னால் 6 கார்பன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அங்கே குளுக்கோஸ் வந்து ஹைட்ராக்சிலமினோட ட்ரீட் பண்ணுறோம். அமீன்னா என்ன? NH2. ஓகே, அல்லது இட்ஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் அமோனியா. அமோனியாவில் உள்ள ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு ஒரு OHஐ சேர்த்தா அது பேர் என்னது? ஹைட்ராக்சில் அமீன். இந்த ஹைட்ராக்சில் அமீனோட குளுக்கோஸை ட்ரீட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஆக்சைன். ஆக்சைன்னா என்ன? ஆல்டிஹைட் குரூப்பில் NH ஆட் ஆகுது. CHO இருக்குது பார்த்தீங்களா? இந்த CHOவில் இந்த ஓவை அங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இங்கே எண்ணும் அந்த பக்கம் ஹைச்சும் ஆட் ஆச்சுன்னா அது பேர் என்ன? ஆக்சைன். ஸோ இந்த ஆக்சைன் ஃபார்மேஷன் tells us glucose contains aldehyde as a functional group. Understood? Next one is hydrogen cyanide. When glucose is treated with hydrogen cyanide, it gives cyanohydrine. It is a characteristic test for the presence of aldehyde. Aldehyde இருக்குங்கிறதுக்குரிய அடுத்த ஒரு கேரக்டரிஸ்டிக் டெஸ்ட் என்னது? ஹைட்ரஜன் சயனைடோட ட்ரீட் பண்ணுறது. ஸோ ஒரு அடிஷன் காம்பவுண்ட் ஆல்டிஹைட் HCHO. ஓகேவா? இந்த CHO மாற்றி போட்டிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் சயனைடு, ஹைட்ரஜனும் சயனைடும் அப்படியே ஆட் ஆகிறதுனால நமக்கு கிடைக்கிறது பேர் என்ன? சயனோஹைட்ரின். ஓகே, லெட் அஸ் ஸ்டடி வித் த ஹெல்ப் ஆஃப் ஈக்குவேஷன். ஓகே, see, this is the formula of glucose. ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, CHOH 4 times இருக்குது, அடுத்தது CH2OH. ஓகே, ஒரு ஆல்டிஹைட் குரூப்பு CHOH 4 times, CH2OH பிரைமரி ஆல்கோஹால். ஓகே, இது செகண்டரி ஆல்கோஹால் 4 times இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? ஹைட்ராக்சில் அமீனோட ட்ரீட் பண்ணுறோம். இந்த அமோனியாவில் இந்த ஹைட்ராக்சில் அமீனில் உள்ள இது H2O அப்படியே எலிமினேட் ஆகிருக்கு. இந்த NH மட்டும் என்ன செய்யுது? ஆல்டிஹைடில் ஆட் ஆகுது. ஸோ ஆல்டிஹைட் அப்படின்னா என்னது? CH டபுள் பாண்ட் O. ஓகே, அப்போ CH டபுள் பாண்ட் ஓவை போட்டுருவோம். இந்த NH, இந்த NH எப்படி ஆட் ஆகுதுன்னா அந்த சைடு Nனும் இந்த சைடு Hமா ஆட் ஆகுது. Just addition of NH gives oxime, glucose oxime. That tells us clearly about the presence of aldehyde group in glucose. Understood? Okay, next, this glucose is treated with hydrogen cyanide. So glucose-ல பாருங்க first aldehyde group இருக்குது. ஓகே, இந்த aldehyde group நம்ம எப்படி எழுதுறோம்? இந்த OH மாற்றி எழுதுகிறோம். ஸோ ஆல்டிஹைட் குரூப். இந்த ஹைட்ரஜனும் இந்த சயனைடும் எப்படி ஆட் ஆகுது பாருங்கள். இதில் ஹைட்ரஜன், இதில் சயனைடு. ஸோ சயனோஹைட்ரின், குளுக்கோஸ் சயனோஹைட்ரின். அப்போது இந்த குளுக்கோஸ் சயனோஹைட்ரின் ஃபார்ம் பண்ணுறது இது ஒரு அடிஷன் ப்ராடக்ட் தான். இந்த குளுக்கோஸ் சயனோஹைட்ரின் ஃபார்ம் பண்ணுறது என்ன சொல்லுது அப்படின்னா குளுக்கோஸில் ஒரு ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு தருது. ஓகே, த ஃபோர்த்து பாயிண்ட் இஸ் ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. குளுக்கோஸ் இஸ் ஆக்சிடைஸ்ட் வித் போத் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு புரோமின் வாட்டர் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். So let us see the oxidizing activity of this mild oxidizing agent in glucose and strong oxidizing agent in glucose. Students, this mild oxidizing agent, that is bromine. Okay, so bromine oda role in it, since it is mild oxidizing agent, it oxidizes this aldehyde group ஆசிடாக மாற்றுது. ஆசிட்னா என்ன? ஆல்ரெடி ஒரு O இருக்குது, H இருக்குது. ஸோ ஹியர் OH ஆட் பண்ணு. H ஒரு O மட்டும்தான்
increase பண்ணுது. Okay, so the name of the acid is gluconic acid. So mild oxidizing agent increases only one O in the glucose, so the resultant product is what? Gluconic acid. That indicates the presence of aldehyde group. என்ன கன்ஃபார்மாக சொல்லுது. ஓகேவா? Next, with a strong oxidizing agent like a concentrated nitric acid, glucose strong nitric acid oda concentrated nitric acid oda treat பண்ணும்போது it's a strong oxidizing agent. என்ன ஆகுது? இதில் ஆல்ரெடி ஆல்டிஹைட் குரூப்பில் H இருக்குது, இதில் ஒரு OH ஆட் ஆகுது. அடுத்தது இந்த ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குல்ல, இந்த ப்ரைமரி ஆல்கஹால் இது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால ஆல்டிஹைட் குரூப்பையும் ஆக்சிடைஸ் பண்ணுது, இந்த ப்ரைமரி ஆல்கஹாலையும் என்ன செய்யுது? ஆசிடாக ஆக்சிடைஸ் பண்ணுது, COOH. ஸோ வி கெட் வாட்? குளுக்காரிக் ஆசிட். ஸோ அதர் குளுக்கானிக் ஆசிட். இப்போ ரெண்டு ஆசிட் குரூப் இருந்தால் அதை என்ன சொல்கிறோம்? குளுக்காரிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆல்டிஹைட் குரூப்பை கன்ஃபார்மாக சொல்கிறதுக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பண்ணுறோம். அதுதான் இந்த குளுக்கோஸை டாலன்ஸ் ரியேஜென்ட்டோட ஃபெலிங்ஸ் சொல்யூஷனோடையும் நம்ம என்ன செய்கிறோம்? ட்ரீட் பண்ணும்போது அது ஒரு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு. நீங்கள் ப்ராக்டிக்கலில் கூட பார்ப்பீங்க, சில்வர் மிரர் டெஸ்ட்டு. ஓகே, அந்த டெஸ்ட்டை நமக்கு கொடுக்குது. அப்போ கன்ஃபார்மாக என்ன சொல்கிறோம்? இந்த குளுக்கோஸில் ஆல்டிஹைட் இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? வாட் இஸ் டாலன்ஸ் ரியேஜென்ட்? டாலன்ஸ் ரியேஜென்ட் இஸ் nothing but ammoniacal silver nitrate solution. Okay, Fellings reagent. What is Fellings reagent? Alkaline copper sulfate reagent. The copper is in the form of copper oxide. Okay, so let us study the equation. Students, glucose is taken. Okay, D-glucose, dextroglucose. It is treated with ammoniacal silver nitrate, that is Tollens reagent. So it is actually a oxidizing agent. இந்த ஆல்டிஹைட் குரூப்பை மட்டும்தான் இது என்ன செய்யுது? ஆக்சிடைஸ் பண்ணி ஆசிடாக மாற்றிடுது. ஸோ இங்கே என்ன இருக்கும்? ஒரு H ஆல்ரெடி இருக்குது, இன்க்ரீஸ் ஒன் O. ஸோ வி கெட் குளுக்கானிக் ஆசிட். அண்டு இந்த சில்வர் நைட்ரேட், ஓகே, சில்வர் அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை சில்வர் மிரராக என்ன செய்யுது? கன்வெர்ட் பண்ணிடுது. சில்வர் மிரர் மெட்டாலிக் சில்வராக ரெடியூஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ the appearance of silver mirror shows the presence of aldehyde group in glucose, right? Next, this glucose is treated with Fellings reagent. What is Fellings reagent? It is nothing but alkaline copper sulfate. Here copper in the form of Cu2 plus and oxygen minus. So it reduces this copper 2 plus into copper 1 plus oxygen minus 2, that's why Cu2. Cuprous oxide are reduced பண்ணிடுது. The color of cuprous oxide is red color precipitate. And also the glucose, the aldehyde groupல ஒரே ஒரு ஆக்சிஜனை மட்டும் ஆட் பண்ணி குளுக்கானிக் ஆசிடாக தான் மாறுது. ஸோ ரியாக்ஷன் வித் டாலன்ஸ் ரியேஜென்ட்டும் குளுக்கானிக் ஆசிட் is the product. With the Fellings solution, gluconic acid is a product. Moreover, with this Tollens reagent, we get a silver mirror. With the Fellings reagent, there is a red precipitate, right? Next is 6th point. Glucose, when it is treated with glucose, forms pentaacetate with acetic anhydride. So what is acetic anhydride? Acetic acid na enna? CH3COOH, ரெண்டு மாலிகுல் எடுத்துக்கிறோம், CH3COOH. இந்த ரெண்டு மாலிகுல் அசிட்டிக் ஆசிட்லேருந்து ஒரு H2O போயிடுது. ஸோ மைனஸ் H2O. ஓகே,
H2O போன உடனே மீதி என்ன இருக்குது பாருங்கள், CH3 CO இந்த ஓவை இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு போட்டுக்கோங்க. CH3 CO இதுதான் அசிட்டிக் அன்ஹைட்ரைட். இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரைடை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். So glucose. This glucose is treated with acetic anhydride CH3 straight எழுதுகிறோம். C double bond O. CO எப்படி எழுதுகிறோம்? C double bond O. அடுத்தது அந்த O. ஓகேவா? அடுத்தது C double bond O CH3. இது பேர் தான் என்னது? அசிட்டிக் anhydride. Students, பாருங்கள், இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரைடில் up to this part 3 molecules actually involved. சரியா? up to இந்த பார்ட் மட்டும் என்ன செய்து பாருங்கள், இந்த ஹைச்சை எலிமினேட் பண்ணிவிட்டு ஓஹெச்சாக போயிடும். இந்த ஓஹெச் இந்த ஹைச்சை எலிமினேட் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்கள், CHO, இதில் இருக்கக்கூடிய CH. ஓகேவா? இந்த CH அடுத்தது இந்த H போயிடுது. ஓகே, H எலிமினேட்டட். இந்த H எங்கே போகுதுன்னா இந்த அசிட்டேட்டோட போயிடுது. ஸோ அசிட்டிக் ஆசிடாக மாறுது. இந்த ஹெச்சும் தான் சேர்ந்து. அதனால் இங்கே ஒரு நம்பர்ஸ் ஒன்றும் கொடுக்கல, டோன்ட் கன்ஃபியூஸ். ஸோ இந்த ஹெச் இந்த அசிட்டேட் பார்ட்டோட இந்த ஹெச்சும் இதில் இருக்க ஹெச்சும் போயிடுது. இது ஹைட்ராக்சில் குரூப்போட ஒரு கேரக்டரிஸ்டிக் டெஸ்ட்டு. ஸோ என்ன ஆகிடுது, எஸ்டராக ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட். ஸோ இங்கே என்ன இருக்குது, CH, நெக்ஸ்ட்டு ஒரு O, தென் இந்த பார்ட்டு C double bond O CH3. இது எத்தனை டைம்ஸ் இருக்குங்க, 4 டைம்ஸ். ஸோ 4 டைம்ஸ் போட்டுரும். அடுத்தது இங்கே ஒரு CH2 O C double bond O CH3. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட். ஓகே, ஸோ ப்ளஸ் இது கூட என்ன கிடைக்குது, அசிட்டிக் ஆசிட் CH3 COOH. நம்பர் இஸ் நாட் மென்ஷன். ஓகே, அசிட்டிக் ஆசிட். The name of the compound is, so glucose pentaacetate and acetic acid. இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் அசிட்டிக் ஆசிட்லாம் மென்ஷன் பண்ணல, அதனால் ஜஸ்ட் ரைட் அசிட்டிக் ஆசிட். தட்ஸ் இட். ஓகேவா? அப்போ இந்த டெஸ்ட்டில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கிறோம் அப்படின்னா, இந்த குளுக்கோஸில் என்ன இருக்குது, ஆல்கஹால் குரூப் இருக்குது. 4 ஆல்கஹால் குரூப்பு, செகண்டரி ஆல்கஹாலும் ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலும் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்கிற டெஸ்ட்டு தான் இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரைடோட உள்ள ரியாக்ஷன். ரைட்? இந்த 7th பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஹைட்ராக்சில் குரூப் எப்படி லிங்க் ஆகியிருக்கு. 6th பாயிண்டில் பார்த்தோம், அதில் 5 ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி, பை த ஃபார்மேஷன் ஆஃப் பென்டா அசிட்டேட். ஓகே, குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் என்ன சொல்லுது, அதில் 5 OH குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லுது. சரி, இந்த 5 OH குரூப்பும் ஒரே கார்பனில் இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் கார்பனில் இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த 7th பாயிண்ட். இந்த குளுக்கோஸை என்ன செய்கிறாங்க, டீஹைட்ரேட் பண்ணுறாங்க. டீஹைட்ரேட் பண்ணும்போது இது டீஹைட்ரேஷனில் இன்வால்வ் ஆகவே இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா, இந்த குளுக்கோஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைட்ராக்சில் குரூப்பும் பாண்டட் டு சிங்கிள் கார்பன் ஆட்டம். இந்த ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அதில் 5 கார்பன் ஆட்டம் இருக்குது. There are 5 carbon atoms. So these 5 carbons atoms are attached to 5 different OH group அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த 6th carbon atom is attached with the 6th carbon atom is
what is the aldehyde group, CHO group அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட், இந்த OH குரூப்பு ஸ்பேஸில் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறத எம்எல் ஃபிஷர் அப்படிங்கிறவர் என்ன செய்தார், ஒரு ஃபார்முலாவை டிசைன் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா that is given like this. Okay, finally the structure of D-glucose is like this. First aldehyde group, next HCOH, third carbon la OHCH, fourth carbon la HCOH, second carbon மாதிரி fourth and fifth க்கு HCOH வரும். Last carbon a primary alcohol CH2OH. This was the structure designed by Fisher. Okay, ML Fisher. Okay, this is the structure of D-glucose. Students, study this. We can expect this year a structural elucidation of D-glucose in the annual exam.